வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து சிவராத்திரி. நான் வந்து கேசரி தான் சேர்ப்புறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எல்லோரும் விரதம் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாம் வந்து என்ன முடியுதோ நாம் செஞ்சு வைக்கலாம். இப்போ வந்து நான் கேசரி சேர்ப்புறேன். அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் தாளிக்க போகிறேன். நைட்டு வந்து பாயசம் ஏதாவது செய்யணும். இப்போது கேசரிக்கு 1.5 கப் வந்து ரவை எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்ஸ் வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் சாஃப்ரான் வந்து கலந்து வச்சுருக்கேன். நம்ம கலர் கூட சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீ சேர்த்துக்கிறேன். ஆயில் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 4-5 ஸ்பூன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். திராட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி ஃப்ரை பண்ணியாச்சு. ரவையும் இதிலே சேர்த்துக்கலாம். த்ரீ அண்ட் ஆஃப் கப்ஸ் வந்து வாட்டர் வந்து வச்சுருக்கேன். சுடு தண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா பொலப்பொலன்னு இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் இதிலே வந்து நம்ம சாஃப்ரான் கலரை சேர்த்துருவோம். ரவை வெந்துடுச்சு. சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுப்போம். நல்லா கலந்து விட்டுருலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஏலக்காவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இனிமேல் தான் வந்து நான் சுண்டல் வேக வைக்க போகிறேன். சுண்டல் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் படைக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆரான்ட்டு நான் வந்து ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து அதாவது பூஜை பற்றி அதை பற்றி நமக்கு என்ன தெரியுமோ சொல்கிறது. நீங்கள் அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சுக்கலாம். பாசிப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன். வெல்லத்தை வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து காலை 27ஆம் தேதி காலை இந்த பாயசம் செய்கிறேன். வெல்லம் வந்து கரைஞ்சிச்சு. நம்ம இந்த பாசிப்பருப்பில் சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் கீயில் வறுத்தெடுத்தாச்சு. இதில் சேர்த்துருவோம். ஏலக்காய் சேர்த்துடலாம். 1 கப்பு வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காலையில் இது வந்து படைச்சிடலாம்.